بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லவர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படி மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறை இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலம் வரைக்கும் முழுமையாக பின்பற்றி வாழ்கிற போது நம்முடைய உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக அமையும். அந்த அடிப்படையில் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை தழுவியதாகத்தான் இருக்கும் என்பதை நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கிற போது நாம் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ளலாம். சமீபத்திலே பிரபல்யமான ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அந்த செய்தியை தொடர்ந்து நாம் யாருக்காவது ஃபோன் செய்யக்கூடிய சமயத்தில் வாய்ஸாக வரும். தேவையில்லாத அழைப்புகள் வருகிற போது, வீடியோ கால் வருகிற போது அதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டாம், அதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். வாட்ஸ்அப் போன்ற அந்த பயன்பாட்டை பயன்படுத்துகிற போது அதில் வீடியோ கால் வந்தால் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்ற ஒரு செய்தி வந்ததற்கு பின்பு தான் நாம் யாரிடத்திலும் பேச முடியும். சமீப நாட்களாக அந்த செய்தியை நாம் யாருக்காவது ஃபோன் பண்ணக்கூடிய நேரத்திலே பார்த்திருக்கலாம். இது ஒரு 10 செய்தியை அந்த பிரபலமான தொலைக்காட்சி தொகுத்து வழங்கினார்கள். அந்த 10 விஷயங்களும் நம்முடைய மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட விஷயங்கள், மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத விஷயங்கள். உலக வாழ்க்கையிலே முஸ்லீம் அல்லாத மக்கள் அதை செய்து கொண்டிருந்தாலும் முஸ்லீம்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த செய்தியை சொல்லுகிற போது, அந்த செய்தியை படித்து பார்க்கிற போது தெரிந்து கொள்ள முடியும். அதிலே ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு யாராவது ஃபோன் செய்து வீடு கட்டுவதற்கு நாங்கள் லோன் வழங்குகிறோம், நீங்கள் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் பதிலளிக்காதீர்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு நாங்கள் பரிசளிக்க இருக்கிறோம், கார் கொடுக்க இருக்கிறோம், பைக்கு கூட இருக்கிறோம், வேறு சில லட்சங்கள் தர இருக்கிறோம், எங்களுக்கு இதை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு நாங்கள் அதை தருகிறோம் என்று சொன்னாலும் அதை நீங்கள் செய்யாதீர்கள். இந்த மாதிரி தேவையில்லாத ஃபோன் உங்களுக்கு வந்து உங்களை மிரட்டினால், உங்களை பற்றி தவறாக ஒரு செய்தியை சொன்னால், இந்த மாதிரி இருக்கிறது, நீங்கள் இந்திய நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள், உங்களை குறித்து இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கிறது, எனவே எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் அதை வெளியிட்டு விடுவோம் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் பதிலளிக்காதீர்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். 1936 என்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு புகாரை அளியுங்கள் என்ற செய்தியெல்லாம் அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். அந்த 10 விஷயங்களை பார்க்கிற போது எதுவுமே நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்படாத விஷயங்கள், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்த விஷயங்கள். இன்றைக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே
குரானையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு உலக மோகத்திலே மூழ்கி போய் மன இச்சை பின்பற்றி எதுவெல்லாம் நமக்கு தெரிகிறதோ எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, சைத்தான் எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு கொடுக்கிறானோ அதையெல்லாம் செய்து கொண்டு இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்கிறோம். பேருக்காக சில விஷயங்களை செய்து கொண்டு நானும் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் வாழ்கிறோம். அந்த 10 விஷயங்களை பற்றி போடுகிற போது மக்களே உஷார் என்ற செய்தியை போட்டு தான் போட்டார்கள். நம்முடைய மார்க்கத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது, மக்களே உஷாராக இருங்கள். குர்ஆனை எடுத்து ஓதி பாருங்கள், படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல செய்திகளை சொல்லிவிட்டு சொல்வான், நாளைக்கு மறுமை ஒரு நாள் இருக்கிறது, மரணத்துக்கு பின்னால் ஒரு நாள் இருக்கிறது, அங்கு உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும், எல்லா விஷயத்திலும் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் என்ற இந்த செய்தியை பல நபிமார்கள் சொன்னதாகத்தான் குர்ஆனில் பார்க்க முடியும். நதீரன், எச்சரிக்கை செய்யக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அந்த பெயரை சொல்கிறான். பாவங்கள், தீமைகள், குற்றங்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் செய்கிற போது அது நரக வாழ்வை பெற்றுத்தரக்கூடியது. நல்லறங்கள், நன்மைகள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்கள் செய்கிற போது அது சொர்க்க வாழ்வை பெற்றுத்தரக்கூடியது. பஷீரன் வ நதீரா, நபியே நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள். இது எல்லா நபிமார்களும் நூஹ் நபியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் சொன்ன செய்தி இது. எனவே இந்த விஷயத்திலே நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் என்று குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அதை கொண்டு ஈமான் கொண்டு வாழ்கிறோம். ஆனாலும் கூட நாம் மனம்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 10 விஷயங்களிலே சில விஷயங்களை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்கிற போது, அதை பற்றி தெரிந்து கொள்கிற போது, நம்முடைய மார்க்கம் தடுத்த அந்த காரியத்தை செய்து விட்டோமே, அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்களை, இன்னல்களை, சிரமங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோமே என்று நாம் புலம்பிக் கொண்டிருப்பதையும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதையும் இயல்பாக நாம் சந்தித்திருக்கலாம். அதை நம்மை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தார்கள், நண்பர்கள் சந்தித்திருக்கலாம். பேசுகிற போது அதை தெரிந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அவசர உலகத்தில் உடல் உழைப்பு இல்லாமல் நல்ல முறையில் நாம் வாழ்வதற்கு என்ன வழியோ, அதற்கு என்ன அவசர வழிகள் இருக்கிறதோ அதுவெல்லாம் செய்ய தயார் நிலையிலே நாம் இருக்கிறோம். இது ஹலாலா, இது ஹராமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இது மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா, இது மார்க்கம் தடுத்திருக்கிறதா, குர்ஆன் என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள், என்ன சொல்லியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள், நாமும் வாழ வேண்டுமே என்ற அந்த சிந்தனை இல்லாமல் நாம் மனம்போன போக்கிலே வாழ்வதன் காரணமாக பலவிதமான சிரமங்களை, கஷ்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு நண்பரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். இப்போ வரைக்கும் அந்த செய்தி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. சிலர்கள் காசு பணங்களை முதலீட்டு செய்து கொண்டு 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி வரைக்கும் நம்ம ஊர் பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய இடத்திலே கொடுத்து அதிலிருந்து மாதத்துக்கு இவ்வளோ நாங்கள் காசு ஓடிக்கிறோம், போகிறோம், வருகிறோம் என்று அந்த காசு பணத்தை அதில் முதலீட்டு செய்தார்கள். இப்போ அவர்கள் இல்லை. யாரெல்லாம் அந்த காரியத்தை செய்தார்களோ யாருமே இப்போது ஊரில் இல்லை, தலைமறைவாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்து செய்ததன் காரணமாக இப்போ அதனுடைய பாதிப்பை நாம் உணர்கிறோம். என்ன மறந்து செய்தோம் தெரியுமா? ஹலால் ஹராம் அங்கே நாம் பார்க்கவில்லை, அதை பேணவில்லை, அதை பற்றி யோசிக்கவில்லை. நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா காசு தருகிறேன், இத்தனை மாதம் அல்லது இத்தனை வருஷம் அது கழித்து திருப்பி என்னிடத்தில் கொடுக்க வேண்டும், இதுதான் அதில் போடப்பட்ட ஒப்பந்தம். லாப நஷ்டத்திலே நான் பங்கெடுக்க மாட்டேன் என்பதை மறந்து நாம் போட்டோம். ஹலால் ஹராம் என்பது அவசியமானது. கிட்டத்தட்ட வட்டி போல தான் அது, ஏறக்குறைய வட்டி தான் அது. ஒருவருக்கு வட்டிக்கு காசு கொடுக்கிறோம், 1 லட்ச ரூபா கொடுத்தால் அதற்கு மாதத்துக்கு இவ்வளவு என்று ஒரு கணக்கு முறைகள் இருக்கிறது. அது எனக்கு தெரியாது, இவ்வளவுதான் என்று எனக்கு தெரியாது. 1 லட்ச ரூபா நான் கொடுக்கிற போது அதில் 95,000 தான் கொடுப்பார்கள், 5,000 எடுத்துக்கொண்டு தான் கொடுப்பார்கள். மாதம் மாதம் வட்டியை கட்ட வேண்டும். இப்போ நான் 1 லட்ச ரூபா ஒரு இடத்துல கொடுக்கிறேன், உங்களுக்கு மாதத்துக்கு 2,100 ரூபா, 2,200 ரூபா என்ற ஒரு கணக்கில் கொடுப்போம், அவ்வளோதான். நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு பணத்தை வைத்து நாங்கள் ஒரு கார் வாங்குவோம், ஒரு வேன் வாங்குவோம், ஒரு பசு வாங்குவோம், அதை வைத்து நாங்கள் இப்படி செய்வோம், அதில் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறோம். நாம் வாங்கக்கூடிய அந்த காசு அல்லது காரோ வேனோ பஸ்ஸோ ஏதோ இருக்கிறது, ஆக்சிடென்ட்ல ஏதோ பாதிப்படைந்து போய் விட்டது. இப்போ நாம் கொடுத்த காசிலிருந்து செலவு செய்ய வேண்டும், அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், அதுதான் ஹலால். நீங்கள் காரை ஓட்டுங்க, பஸ்ஸை ஓட்டுங்க, ஆக்சிடென்ட் ஆகி போனால் அதுக்கு என்ன செலவு வரும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நாங்கள் காசு கொடுத்தோம், திருப்பி கேட்கிற போது எங்களுக்கு அதை அப்படியே கொடுக்க வேண்டும். இப்படித்தான் போட்டு நாம் அதிலே காசு பணத்தை வாங்கி கொண்டிருந்தோம். அப்போ இது எப்படி ஹலாலாக இருக்கும்? ஆசை வார்த்தையின் காரணமாக
வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய நகைகளெல்லாம் விற்று காசு பணத்தை போட்டு அதிலிருந்து மாதம் மாதம் நமக்கு 10,000 வருகிறது, 20,000 வருகிறது, 30,000 வருகிறது, 50,000 வருகிறது, நம்ம காசு நமக்கு கிடைத்து விடும். ஆனால் இது ஹலாலா ஹராமா, செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற சிந்தனை கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரர் போட்டிருக்கிறார், ஏற்ற வீட்டுக்காரர் போட்டிருக்கிறார், சொந்தக்காரர் போட்டிருக்கிறார், அவருக்கு மாதம் மாதம் பணம் வருகிறது, அதை வைத்து நாம் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய காசு பணங்கள் அப்படியே இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டு செய்தோம். இப்போ எதுவுமே இல்லாமல் போய்விட்டது. அப்போ அடிப்படையில் இந்த ஹலால் ஹராம் பேணாத காரணத்தினால் ஆசை வார்த்தைக்கு இணங்கி போனதின் காரணமாக இப்படிப்பட்ட பாதிப்புகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு தான் இதை கொஞ்சம் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். இதை குறித்து முந்தைய காலங்களில் பேசப்பட்ட செய்தி தான். இன்னும் சொல்ல போனால் இந்த பைக்கு, காரு, வீட்டுக்கு லோன் கொடுப்பதெல்லாம் மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட செயல். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா? இந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் சரியாகும்? நாம் பேசுகிறோம். அல்லாஹ் ரசூலை முதுகுக்கு பின்னால் போட்டுக்கொண்டு நாம் வாழ்ந்தால், மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு நாம் வாழ்ந்தால் அந்த நேரத்தில் நல்லாகத்தான் இருக்கும், அது நன்றாகத்தான் அது இருக்கும் அந்த நேரத்தில். ஆனால் அதற்கு பிறகு இப்படி ஆயிடுச்சா, அப்படி ஆயிடுச்சா, அதை செய்யாமல் போயிட்டோமே, இதை செய்யாமல் போயிட்டோமே, இப்படி காசு பணம் போயிருச்சே என்று விரக்தியில் வாழக்கூடிய நிலைமையை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் ரசூல் சொன்ன வாழ்க்கை வழிமுறைகளை முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டோம். இப்போ அதைத்தான் எச்சரிக்கை செய்கிறது தமிழக அரசு. மத்திய உள்துறை அமைச்சகம் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறது. லோன் கொடுப்போம் என்று உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், இங்கே அவசரப்பட்டு அதற்கு முயற்சி செய்யாதீர்கள், உங்களை ஏமாற்றி விடுவார்கள். இப்போ நாம் சுதாரித்துக் கொள்கிறோம், எச்சரிக்கையாக இருக்கிறோம். உலகத்தில் ஒன்று சொன்னால் அல்லது நாட்டில் ஏதாவது அரசாங்கம் ஏதாவது சட்டத்தை சொன்னால், ஏதாவது ஒரு வழிமுறை சொன்னால் நாங்கள் உஷாராக கவனமாக எச்சரிக்கையாக இருப்போம். ஆனால் குர்ஆன் உஷாராக எச்சரிக்கையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷாராக எச்சரிக்கையாக என்று சொன்னால் அதையெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு உண்மையை மறந்து நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழப்போவதே கிடையாது. மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, அது கபரிலிருந்து மஹ்ஷர் வரைக்கும் இருக்கிறது. அது நிரந்தரமான வாழ்வு, அழிவில்லாத வாழ்வு. அங்கு கேள்வி எனக்கு உண்டு. அதான உண்மை. நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இதை இப்போது நம்பினாலும் சரி, நம்பாமல் போனாலும் சரி, உண்மை அதுதான். குர்ஆன் எடுத்து ஓதி பாருங்கள், படித்து பாருங்கள், அவருடைய கருத்துக்களை தெரிந்து பாருங்கள். எதுவுமே இல்லாமல் உங்களை படைத்த நான், எதுவுமே இல்லாமல் போனதற்கு பிறகு மீண்டும் உங்களை நான் படைப்பதற்கு எனக்கு ஆற்றல் சக்தி இருக்கிறது. அதான உண்மை. எதுவுமே இல்லாமல் தான் உலகத்தில் நாம் வந்தோம். எப்படி நாம் வந்தோம்? எப்படி அல்லாஹ் நம்மை படைத்தான்? அதற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக மக்கி போய், எலும்பெல்லாம் மக்கி போய், எதுவுமே இல்லாமல் இருந்த இடமே, அடக்கம் செய்யப்பட்ட இடமே, நம்முடைய உடலில் எந்த பாகம் இல்லாமல் போனாலும் மீண்டும் உங்களை உயிர்கெடுத்து எழுப்பதற்கு எனக்கு சக்தி ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே அதை குறித்து சொல்லுகிற போது சில வசனங்களை பார்க்கிறோம். ரொம்ப சிந்திக்க வேண்டியது. சிந்திக்க சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. சிந்தியுங்க, யோசியுங்க. அல்லாஹ் சொன்னால், அவருடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அதை பற்றி யோசியுங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? மனிதனை மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பக்கூடிய சமயத்தில், உலகெல்லாம் அழிந்து போனதற்கு பிறகு மீண்டும் உயிரோடு எழுப்பப்படும் என்ற அந்த நாளிலே எப்படி எழுப்போம் தெரியுமா? உங்களுடைய கைரேகை உட்பட அந்த நிலைமையில நாம் எழுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னைக்கு நமக்கு தெரிந்த விஷயம் அது. ஒரு கைரேகை மாதிரி உலகத்தில் வேறு யாருக்குமே இருக்காது. எனக்குள்ள கைரேகை எனக்கு மட்டும்தான். எனக்குள்ள கைரேகை எனக்கு மட்டும்தான். கோடான கோடி மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். கோடான கோடி மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கைரேகை. யாரும் அதில் ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சிந்திக்கணும், யோசிக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், நான் யார் தெரியுமா? நான் உங்களை எப்படி படைத்தேன் தெரியுமா? என்னோட ஆற்றல் என்ன தெரியுமா? என்னோட வல்லமை என்ன தெரியுமா? நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு, எதுவுமே இல்லாமல் போனதற்கு பிறகு, உலகத்தில் உயிரோடு வாழ்கிற போது, ஒரு உடலை தாங்கி வாழ்ந்த போது எப்படி இருந்தீர்களோ அந்த கைரேகை உட்பட அதே நிலைமையில் எழுப்பக்கூடிய ஆற்றல் சக்தி எனக்கு இருக்கிறது. யோசிக்கணும். அல்லாஹ் எவ்வளவு தூர நோக்கு பார்வையில் துல்லியமாக சொல்லியிருக்கிறான். அறிவியல் உலகம், மருத்துவ உலகம் இதை உண்மைப்படுத்துகிறது. வெளிநாட்டுக்கு போனவர்களுக்கு அது தெரியும். கைரேகை வச்சதுக்கு இந்த காலகட்டத்தில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. யாரும் வெளிநாட்டுக்கு தவறுதலான முறையில் ஏமாற்றி கொண்டு போக முடியாது. அதில் கண்டுபிடித்து விடுவார்கள். அப்போ அல்லாஹ் இதை குறித்து நம்ம இடத்துல கேட்கிறான். நாம் அதை குறித்து யோசிக்கணும். எதுவுமே இல்லாமல் இருந்த உங்களை நான் மீண்டும் உங்களை எதுவுமே இல்லாமல் ஆனப்பதற்கு பிறகு படைத்திருக்கிறேன். அந்த ஆற்றல் சக்தி எனக்கு இருக்கிறது. அப்போ மரணத்தை குறித்து அந்த சிந்தனை நமக்கு வருகிற போது ஹலால் ஹராம் பேண வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வரணும். உலக மோகத்தில் நாம் மூழ்கி போய் காசு பணம் தான் முக்கியம் என்ற அந்த அடிப்படையில் ஹலால் ஹராம் பேணாமல் வாழ்ந்து
அதற்கு பிறகு அப்படி ஆகிவிட்டது இப்படி ஆகிவிட்டது என்று நாம் நினைக்கிற போது அதில் என்ன இருக்கிறது? மக்களே உஷார் என்று ஒரு அறிவிப்பு வருகிற போது அதை குறித்து யோசிக்கிறோமா இல்லையா? அதை பற்றி நாம் கவனமாக இருக்கிறோமா இல்லையா? குர்ஆன் அப்படியே நமக்கு போதிக்கிறதே. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். மக்களே எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள். ஹலால் ஹராம் பேணுகிற விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இதுவெல்லாம் நமக்கு சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஆசை வார்த்தை காட்டுகிற போது அதற்கு நாம் இணங்கி போய்விடுகிறோம். இதை பற்றி யோசிப்பது கிடையாது. வீடு கட்டணும், பேங்கில் லோன் வாங்கணும், லட்சக்கணக்கில் வாங்குவோம், கட்ட முடியாமல் வீட்டை ஜப்தி பண்ணி போய்விடுவார்கள். எத்தனை இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சக்திக்கு உட்பட்டு எதை செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆடம்பரமாக பிறருக்காக மற்றவர்களுக்காக நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற போது அது நமக்கு ஏமாற்றத்தையும் பாதிப்பையும் கவலையும் கொடுக்கும். ஆசை வார்த்தைன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறது. இப்போ வரைக்கும் நீங்கள்லாம் இந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. யாராவது இவ்வளோ காசு எனக்கு கொடுங்க, உங்களுக்கு நான் இவ்வளோ காசு தருகிறேன் என்று சொன்னால் நமக்கு இவ்வளோ காசு கிடைக்கிறதே என்று அதை பற்றி யோசித்து அப்படியே அதை வாங்க வேண்டும், அதில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே தவிர அது ஹலாலா ஹராமா, செய்யலாமா செய்யக்கூடாதா, இது தேவையா தேவையில்லையா என்று நாம் யோசிக்கணும். இந்த ஒரு விஷயத்தில் இது மட்டும் வராது, வாழ்க்கையோடு எல்லாமே அதில் தான் இருக்கிறது. ஆசை வார்த்தை சொல்கிற போது நாம் அதை நம்பிக்கொண்டு ஏமாந்து எத்தனை நம்மளுக்கு இப்போ வரைக்கும் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அதுக்காகத்தான் இந்த செய்தியை ஃபோன் வரக்கூடிய இங்கே யாருக்காவது ஃபோன் பண்ணால் முதல்ல இது சொல்லி தான் அந்த செய்தியை வருகிறது. தேவையில்லாத அழைப்புகள் வந்தால் நீங்கள் பேசாதீர்கள், அதை அட்டன் பண்ணாதீர்கள். வீடியோ கால் வந்தால் அட்டன் பண்ணாதீர்கள், அதை பேசாதீர்கள், அதை செய்யாதீர்கள், இது செய்யாதீர்கள். உங்களை ஏமாற்றலாம், உங்கள் காசு பணத்தை பறித்து விடலாம். இப்போ எல்லாருமே அங்கவே நிற்கிறார்கள். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு. என்ன காரணம் என்று பின்னால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஆசை வார்த்தையை காட்டுவது. நீங்கள் எனக்கு 1000 ரூபா கொடுங்க, உங்களுக்கு 10,000 கொடுக்குறேன், உதாரணத்துக்கு அதை கொடுத்து விடுவார்கள். உடனே நாம் அதை செய்து விடுவோம். அப்போ நம்மளுக்கு 1000 ரூபா கிடைச்சிருச்சு, அதுக்கு வெறும் 10,000 கிடைக்கும். இதே மாதிரி 4 பேருக்கு சொல்வது. அப்போ 1 லட்சம் கொடுத்தா உங்களுக்கு 20,000 தருகிறேன், மாதம் இவ்வளோ தருகிறேன், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதை வந்து விடும் என்று சொல்கிற போது நமக்கு கிடைக்கிறது, நமக்கு தான் போட்டு வந்து விட்டது. அதற்கு பிறகு யதார்த்தமாக பழமொழி சொல்வார்கள், சிறுமீனை போட்டு பெருமீனை பிடிப்பது போல ஆசை வார்த்தையை காட்டி உங்களுக்கு பணத்தை கொடுப்பது திருப்பி வந்து விடுகிறது. இது நமக்கு தேவையா? இது ஹலாலா, இது ஹராமா, எப்படி வருகிறது, என்ன செய்யணும், ஏது செய்யணும்? காசு பணம் வந்தால் போதும், கடைசியில் எல்லாமே போய்விடுகிறது. எதுவுமே இல்லாமல் இப்போது வரைக்கும் சில மக்களை பார்க்கிற போது விரக்தியிலே பேசக்கூடிய நிலையை இப்போது வரைக்கும் பார்க்கிறோம். நான் அந்த பஸ் நிறுவனத்தில் இவ்வளோ காசு போட்டேன், எனக்கு எல்லாமே போய்விட்டது, நான் நகையை விற்று போட்டேனே, அது எனக்கு கூடுமா கூடாதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்று நான் யோசிக்கவில்லையே, இப்போது யோசிக்கிறேன், இப்போது கிடைக்கவில்லையே, எப்படி கிடைக்கும்? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்தில் ஊரில் நாட்டில் எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிற போது அதிலே நாம் கவனம் செலுத்துகிறோம். குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் நமக்கு சொல்லுகிறது, மக்களே மரணத்துக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை, அங்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், எப்படி இருக்க போகிறீர்கள், அதை குறித்து யோசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது. இல்லை, வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? நாம் மறந்து வாழ்கிறோம், அதை கொண்டு ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை கொண்டு ஈமான் கொண்டு வாழ்கிறோம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது கிடையாது. மக்களே உஷார் என்றால் இதில் உஷாராக இருக்க வேண்டும். இதில் உஷாராக இருந்து விட்டால், மார்க்கம் காட்டி தருகிற சொல்லித் தருகிற வழிமுறைப்படி உஷாராக இருந்து விட்டால் எல்லாமே நல்ல முறையில் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா மலையில் ஏறி என்று சொன்னார்கள், வந்திர் அஷ்ரத்தக்கல் அக்ரபின் என்று ஒரு குர்ஆன் வசனம் சூரத்து ஷூரா என்கிற ஒரு சூறாவிலே வருகிறது. நபியே, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்கள் நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கும் எச்சரிக்கை செய்யுங்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா மலையில் ஏறி நின்று தன்னுடைய குடும்பத்தார்கள், குறைஷி குடும்பத்தை சார்ந்தவர்கள், பனு முத்தலிபு குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த என்னென்ன அப்துல் முனாப் குடும்பத்தை சார்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்ப பாரம்பரியம் யாரெல்லாம் இருக்கோ எல்லாரையும் அழைத்து ஒரு மலைக்கு மேலே என்று சொன்னார்கள். மக்களே, இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரும் படை நம்மை தாக்கவர் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம். நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள், நீங்கள் உண்மைதான் பேசக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் சொன்னால் நாங்கள் அப்படியே நம்புவோம், வருகிறதா இல்லை என்று ஏறிண்டு பார்க்க மாட்டோம். அப்படியா?
அல்லாஹ் என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான், நான் கடைசி நபியாக இறுதி நபியாக வந்திருக்கிறேன், எனக்கு குர்ஆனை வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, அதற்காக வேண்டி உலக வாழ்க்கையை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் என்று சொன்னபோது சில மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அபுலஹப் போன்றவர்கள் மறுத்தார்கள் என்று அந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அதிலே குறிப்பாக தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஃபாத்திமாவே, நபியுடைய மகள் என்பதற்காக வேண்டி மறுமையில் உனக்கு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும் என்று கனவு காணாதே, நபியுடைய மகள் தானே, நமக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும், நம் உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம் என்று இருக்காதே, நீ செய்யக்கூடிய அமல் தான் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் உனக்கு சிறந்த நிலையை பெற்றுத்தரும், அந்தஸ்தை பெற்றுத்தரும், எனவே மனம் போன போக்கிலே வாழாதே என்று தன்னுடைய மகளுக்கு குறிப்பாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொன்னதாக புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே இந்த ஹதீஸை பார்க்க முடிகிறது. சரி, கேட்டவங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். சொர்க்கத்துக்கு தலைவியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்ந்தார்கள். சொர்க்கத்துக்கு அவர்கள் தான் தலைவி. இந்த உலகத்திலே முன்மாதிரி பெண்மணியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு கணவருக்கு வழிபட்டு தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்ந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. இதை ஏன் ஞாபகப்படுத்துகிறேன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, மகளுக்கு, எல்லோருக்குமே அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்ட போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நாம் எதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம்? மக்களே உஷார் என்று ஒரு செய்தி வருகிற போது இப்படி வருகிறது, அப்படி வருகிறது, அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று எல்லா விஷயத்திலும் கவனமாக உலகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறோம். இருக்க வேண்டியதுதான், இருக்கக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. அரசாங்கம் என்னென்ன அறிவுறுத்தலை நமக்கு சொல்லுகிறதோ, எதை எதை செய்யணும் செய்யக்கூடாது என்று, இந்த மாதிரி போர்ஜரி நடக்கிறது, ஏமாற்றம் நடக்கிறது என்று நமக்கு எதை நினைவூட்டுகிறார்களோ அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும், அதில் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதிலே இருவேறு கருத்துக்கள் இல்லை. அதை பிரித்து நான் செய்ய வேண்டாம் என்று நான் சொல்ல வரவில்லை. இது உலகம் சார்ந்தது. ஆனால் மறு உலகம் சார்ந்த ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. அதை நம்பிக்கொண்டு நாம் வாழ்கிறோமே. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகிற போது சஹாபாக்கள், குடும்பத்தார்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களே, நாம் அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் இப்போது கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். சூரத்து தஹ்ரீம் என்கிற ஒரு சூரா குர்ஆனில் வருகிறது. அதில் ஒரு வசனம் வருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனுக்கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு என் ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாலும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் வசனம் அந்த சூறாவிலே ஒரு வசனத்திலே வருகிறது. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் முன்மாதிரியாக வாழ்ந்து, நாம் குர்ஆனுடைய வழிமுறைப்படி வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தான் நடைமுறைப்படி வாழ்ந்து, நம்முடைய மனைவி மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதில் கோட்டை விட்டு விடாதீர்கள், அதை மறந்து வாழாதீர்கள், நாளைக்கு மறுமையில் இதை குறித்து விசாரணை செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து சொல்லுகிற போது, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். ஒரு கணவன் இருக்கா என்று சொன்னால் மனைவி, மக்கள், குடும்பத்தை குறித்து நம் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ குர்ஆன் வசனம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது, உணர்த்துகிறது. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அந்த வசனத்தின் அடுத்த தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிற போது, அந்த நரகத்துக்கு மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அதில் நீங்கள் தப்பிக்க முடியாது. ஒருவேளை மலக்குமார் இடத்துல ரிக்வஸ்ட் சொல்லி, நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன், இந்த மாதிரி இருந்துட்டேன், என்னை விட்டுருங்க என்று நீங்கள் சொன்னால் அந்த மலக்குமார்கள் கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பாதுகாப்போடு அந்த நரக நெருப்பு தயாராக இருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களையும் உங்களுடைய குடும்பத்தால் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி வாழ வேண்டும். அதற்கு அப்பாற்பட்டு வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு நரகம் இருக்கிறது, குர்ஆன் சொல்கிறது. இந்த குர்ஆன் வசனத்தை யாராவது மறுக்க முடியுமா? இப்போ வேணால் நம்ம மறந்து வாழலாம், அல்லது வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் ஞாபகப்படுத்தப்பட்டது கேட்டோம், போனோம், வந்தோம், இருந்தோம் என்று போகலாம். மரணம் உண்டா இல்லையா? அதற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறா இல்லையா?
அதான் ஒரு செய்தி இப்போ ஞாபகப்படுத்தினேன். விரல் ரேகை உட்பட உங்களை எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை விட வேறு என்ன சொல்லணும்? எந்த ரேகையில் உன்னை நான் படைத்தேனோ இதே ரேகையில் உன்னை எழுப்புவேன். அந்த ஆற்றல் சக்தி எனக்கு இருக்கிறது. அதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்க முடியும்? இதை குறித்து நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் குரானையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளையும் முழுமையாக பின்பற்றி வாழ்கிற போது மனநிறைவான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை உலகத்தில் கிடைக்கும், மறு உலகத்தில் கிடைக்கும். அதற்கு தடையாக இருப்பது என்ன? 2 விஷயம் குரான் சொல்லுகிறது. ஒன்று, மன இச்சையை பின்பற்றுவது, மனம் போன போக்கில் வாழ்வது. 2வது, சைத்தானோட ஊசலாட்டத்துக்கு இடம் கொடுப்பது. அமல் செய்கிற போது, நல்லறங்கள் செய்கிற போது, நன்மைகள் செய்கிற போது சைத்தான் அதை தடுப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கிறதோ, எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் செய்வான் என்று குரான் சொல்லுகிறது. முன்னால் இருந்து வருவேன், பின்னால் இருந்து வருவேன், வலது பக்கமாக வருவேன், இடது பக்கமாக வருவேன். நீ தொழக்கூடாது, நீ நல்லறம் செய்யக்கூடாது, நன்மை செய்யக்கூடாது. அதுக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன், எப்படி வேண்டுமானாலும் செய்வேன். அதனால் தான் குரானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தில் சொல்கிற போது, இப்படிப்பட்ட ஊசலாட்டம் உங்களுக்கு வந்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். ஃபஸ்தஈது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து சொல்கிறார்கள். சைத்தானோட ஊசலாட்டம் உங்களுக்கு வருகிறதா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல் உங்களுக்கு சிந்தனையில் வருகிறதா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். சபிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படி நினைத்து சொல்லணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நமக்கு தான் தெரியுமே, மனப்பாடம் தண்ணிப்பட்ட பாடமாக இருக்க. நான் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லிடுவேனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக அல்லாஹ்வுடைய அடியார்களில் சிறந்த அடியாராக இருந்த இப்லீஸ் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் சொர்க்க வாழ்வை விட்டும் ஏன் துரத்தி அடிக்கப்பட்டான்? அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி நடந்ததின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் பேசிவிட்டு வந்தான். உன்னுடைய அடியார்களை நான் யாரை கூட விட மாட்டேன், என்னால் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் வழிதவர செய்வேன், ஆசை வார்த்தையை காட்டுவேன், உனக்கு மாற்றமாக நடப்பதற்கு என்ன வழி இருக்குது அதை செய்வேன், கடைசியிலே நான் தான் ஜெயிப்பேன். அல்லாஹ் சொன்னால் இல்லா இபாதக்கல் முஹ்லசீன். எனக்காக வாழக்கூடிய நல்லடியார்கள் இருக்கிறார்கள், எனக்காக வாழக்கூடிய நல்லடியார்கள் இருக்கிறார்கள், என்னுடைய பயத்தில் வாழக்கூடிய நல்லடியார்கள் இருக்கிறார்கள், எனக்கு பிடித்தமான நல்லடியார்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் ஆசை வார்த்தைகள் காட்டுகிற போது, பலவிதமான எதிர்பார்ப்புகளை நமக்கு ஞாபகம் ஊட்டுகிற போது, இது நமக்கு கூடுமா கூடாதா, மார்க் இதை அனுமதிக்கிறதா, தடுத்திருக்கிறதா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது குரான் என்ன சொல்லுகிறது, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். நாம முடிவெடுக்கக்கூடாது. இமாம்களிடத்தில் ஆலிம்களிடத்தில் கேட்டு இதை செய்யலாமா செய்யக்கூடாது என்று வரணும். நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம் தெரியுமா? இமாம்கள் ஆலிம்கள் எல்லாம் எதற்கு தெரியுமா? எங்களுடைய தொழிலில் அவங்க தலையிடக்கூடாது, நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் செய்வோம், நாங்கள் மற்ற காசு பணம் சம்பாதிப்பதில் எங்களுடைய குறுக்கீடு இருக்கக்கூடாது, பேர் வைக்கணும். எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அஜரத்து, நல்ல பேராக சொல்லுங்கள், இது வரைக்கும் யாரும் வைக்காத பேராக சொல்லணும், அந்த மாதிரி பேரை சொல்லுங்கள். அது அதான் இமாமுடைய வேலை, ஆலிமுடைய வேலை அதுதான். திருமணம் நடத்தி வைக்கணும், இறந்து போனால் ஜனாசா தொலை வைக்கணும், வீட்டில் ஏதாவது துவா ஓதனா ஓதணும், புது வீடு கட்டினா துவா ஓத வரணும், இதுதான் ஆலிமுடைய வேலை, மற்றதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது என்று நாம் இருந்தால் உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் கை சேதப்படுவோம். இமாம்கள் என்பவர்கள், பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்கள், ஆலிம்கள் என்பவர்கள் மார்க்க சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லக்கூடியவர்கள். அவர்களிடத்தில் கேட்டால் தானே அதற்கு பதில் கிடைக்கும். ராகத்தில் பணம் போடலாமா என்று சொன்ன போது யோசிக்கணும். நேரப்பா அஜத்துட்டு போவோம் பள்ளி இமாம், எந்த இமாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இமாம்கிட்ட கேளுங்க, எந்த இமாம் பிடிச்சிருக்கோ அந்த இமாம்கிட்ட கேளுங்க, அல்லது ஊரில் மர்சாக்கள் இருக்கிறது மர்சாலவே கேளுங்க, அரபி மர்சா இருக்கிறது அங்கே போய் கேளுங்க, இந்த மாதிரி பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு இவ்வளோ காசு தரோன்னு சொல்கிறாங்க, அதில் காசு பணம் போடலாமா, முதலீடு செய்யலாமா, மார்க் என்ன சொல்லுகிறது, வழிமுறையை சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் போங்க உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் அவங்க குற்றவாளி, எல்லா இடத்துல பதில் சொல்லி ஆகணும். உங்கள்கிட்ட கேட்டாங்களே மார்க்கத்தை பற்றி, மார்க்கம் கூடுமா கூடாதா என்று கேட்டார்களே, அதுக்கு சரியான பதில் சொன்னால் எல்லா இடத்துல சம்மந்தப்பட்ட ஆள் பதில் சொல்லி ஆகணும். ஆனால் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க இடத்துல கேட்டால் அவங்க பதில் சொல்லியிருப்பார்கள். ஹலால் ஹராமில் 2 விஷயம் இருக்கிறது, லாப நஷ்டத்தில் பங்கெடுத்துருக்கணும், அப்படி இருந்தால் தான் அதை செய்யணும், இல்லாட்ட செய்யக்கூடாது, அப்போ நம்ம யோசித்திருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே,
மக்களே உஷாராயுங்கள், மக்களே உஷாருங்கள் என்று அறிவிப்பு செய்கிற போது அதிலே உஷாராக இருக்கிறோம். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது உஷாராயிருங்க, உஷாராயிருங்க, உலக மோகத்தில் மூழ்கி போயிடாதீங்க, மறுவுலக வாழ்க்கை இருக்கிறது, அங்கே சொர்க்க நரகம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் இருக்கிறது, பரிந்துரை இருக்கிறது. அதற்கு குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வையும் பின்பற்றினால் மட்டும்தான் அந்த தகுதி உங்களுக்கு கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது என்று சொல்கிறது. அதிலே நாம் கவனம் செலுத்தணும். இப்போ சமீப காலமாக உலகத்தில் பார்க்கிற போது பல செய்திகளை நாமெல்லாம் பார்த்து படித்து கேட்டு வருகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயந்தான், நான் அதை சொல்ல வரல. ஆனால் ஒரு ஹதீஸ் மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இது சம்பந்தமாக வருவதனால் அதை ஞாபகப்படுத்துகிறேன். இப்னு மாஜா என்கிற நபிமொழி தொகுப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 5 விஷயம் நடக்கும், அந்த 5 விஷயத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அது நடக்காமல் இருக்க அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். நீங்களும் அதில் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ செய்யா என்றால் செய்யக்கூடாது, செய்யணும் என்றால் செய்ய வேண்டும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் ஹராமான விஷயம் பகிரங்கமாக நடக்கும். 4 சோத்துக்கு மத்தியில் நடக்க வேண்டிய விஷயம் பகிரங்கமாக நடக்கும். அப்படி ஒரு காலம் வரும், வந்துருச்சு. அப்படிப்பட்ட காலம் வரலன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போ அப்படி அது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் அதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டு உங்களுடைய நிலைமையை மாற்றி நல்ல முறையிலே வாழ்ந்து கொள்ளுங்கள். அதற்கு இணையாக துணையாக அந்த செயலை செய்து விடாதீர்கள். இன்றைக்கி பகிரங்கமாக எல்லா பாவமும் நடந்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன நடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்? புது புது நோய்கள் வரும், புது நோய்கள் இந்த மாதிரி நடந்தால். இப்போ கூட பாருங்கள், விரிவாக பேச வேண்டியதான், நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொல்லுகிறேன். சமீப காலமாக அதை வரை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். சைனாவில் ஒரு வைரஸ் வந்து விட்டது, அந்த நாட்டில் ஒரு வைரஸ் வந்து விட்டது, அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க, சிறு குழந்தைகளை பாதிக்கும், 60 வயதுக்கு மேலே வயதானவர்களை பாதிக்கும், சுத்தமாக சுகாதாரமாக இருங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. அந்த செய்தியும் சொல்லிக் கொள்வார்கள், பயப்பட தேவையில்லை என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திக்கு நான் வருகிறேன். இப்படிப்பட்ட பாவங்கள் நடந்தால் இப்படிப்பட்ட நோய்கள் வரும். 2வது விஷயம் என்ன என்று சொன்னால், அளவு நிறுவையிலே மோசடி செய்யாதீர்கள். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால், ஒரு கடை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அதில் சரியாக வாங்கக்கூடிய நேரத்தில் விற்கக்கூடிய நேரத்தில் நீதமாக நேர்மையாக சரியாக நம்பிக்கையோடு வியாபாரம் செய்யுங்கள். அளவு நிறுவையிலே மோசடி செய்யாதீர்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு எதிரானவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது சொன்னார்கள். 3வது சொன்னார்கள், ஜக்காத்துடைய பொருள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களிடத்தில் வசதி வாய்ப்பு இருந்தால் ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள். அப்படி கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு மழை தடைபட்டு போய்விடும். சில இடங்களில் மழை பெஞ்சு கொண்டே இருக்கிறதா, அது எதனால் நடைபெறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, மற்ற ஜீவராசிகள் இருக்கிறது, அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மழை இறக்கி வைப்பான். ஆனால் ஜக்காத்துடைய அளவு இருந்து ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் மழை தடைபட்டு போகும், உங்களுக்கு சிரமம் ஏற்படும். அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடக்காதீர்கள். அப்படி நடந்தால் கெட்ட ஆட்சியாளர்கள் உங்களுக்கு வருவார்கள். 5வதாக சொன்னார்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டு மனம் போன போக்கில் தீர்ப்பு வழங்காதீர்கள். அப்படி வழங்கினால் உங்களுக்கு கஷ்டமான ஒரு நிலைமை ஏற்படும் என்று 5 விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த காலத்தில் நமக்கு அவசியமான ஒன்று. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார்கள், மக்களே உஷாராக எச்சரிக்கை, இந்த 5 விஷயத்தில் கவனமாக இருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த 5 விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்கள். இந்த 5 விஷயம் இப்போது ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சொன்னால் நானும் கேட்ட நீங்களும் அதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதிரி செய்தால் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும், அதில் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன, அதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி வாழ வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வரக்கூடிய காலத்திலே குர்ஆனுடைய போதனையை பற்றி யோசித்து பார்ப்போம். குர்ஆனை ஓதுவோம், படிப்போம், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வோம். எத்தனையோ விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறது, அதில் இதுவும் முக்கியமான ஒன்று, நமக்கு அவசியமான ஒன்று. ஜும்மா உரைகளிலே உங்களுக்கு எந்த பள்ளி பிடித்திருக்கிறதோ, எந்த இமாம் பேசுகிறாரோ, எனக்கு அவர் தான் பேசினா பிடிக்கும் என்றால் அந்த பள்ளியில் போனால் அந்த இமாம் இதைத்தான் சொல்ல போகிறார். குர்ஆனிலிருந்து, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலிருந்து, சஹாபாக்குடைய வாழ்க்கையிலிருந்து, நல்லடியாருடைய வாழ்க்கையிலிருந்து உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்ற செய்தியைத்தான் சொல்வார்கள். கேட்டுவிட்டு போவதற்கு அல்ல, அதையும் கேட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆக இப்படிப்பட்ட இந்த அணுகுமுறை, இந்த வழிமுறை தான் உலக வாழ்க்கைக்கு மறுவுலக வாழ்க்கைக்கு நமக்கு சிறந்தது.
இல்லை என்று சொன்னால் நமக்கு தான் அந்த பாதிப்பு, அந்த கஷ்டம் நமக்கு தான். புலம்பிக் கொண்டே இருப்போம், அதை பற்றி யோசித்து கொண்டே இருப்போம். அதே அல்லாஹ் குர்ஆனில் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். ஒமன் ஆறாலான திக்ரி ஃபைனலகும் ஆயிஷத்தல் அன்கா. ரொம்ப சிந்திக்க வேண்டிய வசனம், எல்லா வசனமே சிந்திக்க வேண்டிய வசனம் தான். இப்போ சொல்லப்பட்டதற்கு முத்தாய்ப்பாய் சொல்லுகிறேன். ஒமன் ஆறாலான திக்ரி ஃபைனலகும் ஆயிஷத்தல் அன்கா. யார் இந்த குர்ஆனுடைய போதனைகளை புறக்கணிக்கிறார்களோ, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ, அவர்களுக்கு நெருக்கடியான, கஷ்டமான, தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையை ஏற்படுத்துவோம். எல்லா வசனமும் யோசிக்க வேண்டிய வசனம் இது. இவ்வளோ விஷயத்தினுடைய சுருக்கத்தினுடைய வசனம் இதுதான். அல்லாஹ் ரசூலை முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு மனம் போன போக்கில் நான் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நெருக்கடியான வாழ்க்கை. நெருக்கடியான வாழ்க்கைனா என்ன? சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கேட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். யாராவது ஒருத்தர் இருப்பார், வீட்டில் இருப்பார், பள்ளியாசில் இருப்பார், ஒரு மூலையில் ஓரமாக ஒதுங்கி இருப்பார், அல்லது ஏதாவது ஒரு ஒதுக்குப்புறத்தில் இருப்பார், அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருப்பார். என்ன ஏது என்று கொஞ்சம் அவரிடத்துல பேசி பாருங்கள். அப்போ சொல்வார், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, வாழவே எனக்கு பிடிக்கல, இந்த உலகத்தில் நான் ஏன் வாழணும், வாழ்வதை விட செத்து போகிறது மேலு, குடும்பத்தில் அப்படி இருக்கிறது, மகன் அப்படி இருக்கிறார், மகள் இப்படி இருக்கிறார், அந்த தொழில் இப்படி ஆகிவிட்டது, அப்படி ஆகிவிட்டது என்று நெருக்கடியான ஒரு நிலைமை. அவருடைய நிலையெல்லாம் விசாரித்து பார்க்கிற போது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக வாழ்ந்திருப்பார். அப்போ அல்லாஹ் சொன்னது எவ்வளோ உண்மையாக இருக்கிறது பாருங்கள். வமன் ஆறாலான திக்ரி ஃபைனலவும் ஆயிஷத்தல் அன்கா. யார் இந்த குர்ஆனுடைய போதனையை புறக்கணிக்கிறார்களோ, மீறி நடக்கிறார்களோ, மனம்போன போக்கில் வாழ்கிறார்களோ, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள், வரக்கூடிய காலத்திலே ஜும்மா உரைகளிலே, பயானிலே, குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வோம், கவனத்தில் வைத்துக்கொள்வோம். சைத்தானோட ஊசலாட்டத்துக்கு இடம் கொடுக்காமல் அதை முழுமையாக பின்பற்றுவோம். அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கை எதுவோ அதிலே கவனம் செலுத்துவோம். நாமும் முன்மாதிரியாக வாழ்வோம், நம்முடைய குடும்பத்தையும் முன்மாதிரியாக வாழச் செய்வோம். இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த மக்களாக வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை நாம் கவனமாக நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹலால் ஹராம் பேணக்கூடிய வாழ்வை தந்த அருள் புரிவானாக. கடனில்லாத வாழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. மரணிக்கக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. நீண்ட ஆயுளையும், நிறைவான செல்வத்தையும், பரிபூர்ண ஈமானையும், உடல் ஆரோக்கியத்தையும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களுக்கும், நமக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.